ஸ்கூட்டி பெப் ப்ளஸ்ஸு இந்த வண்டிக்கு பிரேக் வந்துட்டு சரியாக பிடிக்கல, கொஞ்சம் வழுக்கிட்டே போகுது. இப்போ அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த பிரேக் ஷூ வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இது 16-17 ஸ்பேனர். இந்த ஸ்பேனர் வந்துட்டு ரிங் ஸ்பேனர் ஒன்று வச்சுருங்கன்னா இந்த ஸ்பேனர் வச்சு நம்ம வீலை வந்து முதல்ல வீல் நட்டை லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது வந்துட்டு வீலோட இந்த சென்ட்ரஸ் போல்ட்டை வந்துட்டு நட்டை கழட்டுறதுக்கு 21, 22 இந்த ஸ்பேனரில் இதை தட்டி கழட்டலாம். அது வச்சுட்டு லேசாக கையில் தட்டினீங்கனாக்கா அது லூஸ் ஆகிடும். இப்போது அந்த சென்டர் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த 3 போல்ட்டு நட் அண்ட் போல்ட்டை வந்துட்டு வீல் போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது இந்த 3 வீலை நம்ம 3 நட்டு நம்ம கழிட்டோம்னாக்கா இந்த வீலு ரிம் அப்படியே வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் போல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, நம்ம கையில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு லாக் நட். அது ஒரு டைம் நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் லாக் வந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து லாக் நட்டு இது வந்துட்டு விட்டு இது வந்து மில்லிங்லேருந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாக்கா வெளியே வந்துடும். இல்லைன்னா அந்த பிரேக்கு அந்த டைட் பண்ணுறதுல அந்த போல்ட்டு அதை வந்து லேசாக நட்டை லூஸ் பண்ணிங்கனாக்கா இது வெளியே வந்துடும். இல்லைனாலும் இப்போ வெளியே வந்துடும். ஏன்னா இது இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்க தொட்டு நம்ம வந்துட்டு இந்த இடம் வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த டஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது பாருங்கள், ஒரு கறி மாதிரி படிஞ்சிடும். நம்ம பிரேக் பிடிச்சி அந்த பிரேக் ஷூ வந்துட்டு கொஞ்சம் தீஞ்சு போயிட்டோம். அது கொஞ்சம் சூடில் அப்போ வந்து கருப்பாயிடும் அந்த இடம். இதை வந்துட்டு ஒரு 100 ml வந்து வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வட்டம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கனாக்கா நல்லா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறிடும். இப்போது நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் தேய்ங்க. ரொம்ப பிடிக்கலன்னா இந்த ஷூவை கழட்டிட்டு நீங்கள் திரும்ப மாட்டலாம். இப்போ வந்துட்டு லேசாக கொஞ்சம் வழுக்கிட்டே போகுது வண்டி. ஒரு சடனாக பிரேக் பிடிக்க முடியல இல்லையா, அந்த மாதிரி ஆகும் இது. அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் வேலை தான் இது. இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க, எமர் ஷீட்டில் தேய்ச்சிட்டு துடைச்சிடுங்க. இது மாதிரி அந்த ரஃப் பண்ணுறத விட அந்த கருப்பாக இருக்கிறத அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிடணும். இப்போ இந்த பக்கம் எப்படி தேய்க்கிறீங்களோ அந்த பக்கமும் அதே மாதிரி தேய்ச்சிடணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சுட்டு வேஸ்ட் துணி வச்சுட்டு அந்த மில்லிங்கை நல்லா துடைச்சிடணும். ஏன்னா டஸ்ட் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் அந்த மில்லிங்கு அந்த போல்ட்டோட ஃப்ரண்ட்டு த்ரெட்டு அதெல்லாம் துடைச்சிட்டு இந்த ட்ரம்மை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரஃப் பண்ணிடலாம். தேய்ச்சிடலாம் எமர் ஷீட்டில். அதே எமர் ஷீட்டில் தேய்ச்சா போதும். இதெல்லாம் சின்ன வேலை தான், இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா போதும். நம்ம வண்டி வந்து நம்மளே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாரு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டோம்னா ஃபுல்லாக வந்து பாரு நல்லா ஷைனிங் ஆகிடும், பலன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் அதில் எங்கே கொஞ்சம் கருப்பு இருக்குதுன்னா அதை தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நல்லா அழகாக துடைச்சிடுங்க ஃபுல்லாகவே. இப்போ இந்த மில்லிங்கில் எடுத்து மாட்டுங்க. அதை கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். அப்படி போயிடுச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ சென்டர் நட்டை வந்துட்டு வாஷரை போட்டு சென்டர் நட் டைட் பண்ணுங்க. இப்போ இந்த வாஷரை வந்துட்டு சென்டர் நட் வாஷரை போடுங்க. இதில் வாஷரை போட்டு இது வந்து லாக் நட்டு. இது நட்டை கரெக்டாக சொல்லுவோம், ஜாகிரதையாக கட்டுங்க. அதே டைட் வைக்கிற மாதிரி வைக்கணும். எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ டைட்லேருந்து அவுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டைட் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இந்த வேலை வந்து கரெக்டாக நீங்கள் முடிக்க முடியும். இப்போ வீலை தூக்கிட மாட்டிடலாம். இப்போ நம்ம இது பண்ணுறது எவ்வளோன்னா பாருங்கள், நான் வந்து ஒரு 7 நிமிஷம் கூட அவ்வளோ இந்த வேலை செய்கிறதுக்கு. இப்போ இந்த நட் அண்ட் போல்ட்டு சப்போஸ் நட்டு துருப்பிடிச்சிருதுன்னா கொஞ்சம் லேசாக ஆயில் போடலாம். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இன்ஜின் ஆயில் எப்படி இந்த இன்ஜினை கட்டி நம்ம ஆயில் மாற்றத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆயிலுங்க வேஸ்ட் ஆயில் இருக்கும், ஒரு ட்ராப் போட்டு நம்ம இதை டைட் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்த டைம் நம்ம அவுக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த நட்டை வந்துட்டு முதல்ல டைட் பண்ணிட்டு இது வந்து சுமாரான ஒரு டைட் பண்ணுங்க. 3 நட்டையும் டைட் பண்ணுறோங்க. அடுத்து சென்டர் நைட்டு டைட் பண்ணணும். இது வந்து 16-17 ஸ்பேனர் ரிங் ஸ்பேனர். இது பாருங்க, ஒரு அந்த காலை வந்துட்டு அதில் முட்டிட்டு பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு தான் நம்ம டைட்டுலேருந்து அவுத்தோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு அதே டைட்டுக்கு இதை வந்து ஃபுல் டைட் பண்ணிடணும்.
3 நட்டையும், அதாவது ஒரே டைட்னா 3 நட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆப்போசிட் டைட் பண்ணணும். ஒரே டைமில் டைட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சைடு பண்ணோம்னாக்கா அடுத்த சைடு ஒரே டைட் சுற்றி டைட் பண்ணணும் அதை. இப்போ அடுத்து இது வந்து 21, 22 ரிங்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்பேனருங்களாம் நீங்கள் வச்சிங்கன்னா போகிறோம். இந்த வண்டிங்களுக்கு எது இருந்தாலும் நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். செல்ஃப் சர்வீஸ் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிரேக் வந்துட்டு பிடிக்குது. இப்போ நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். ஒரு 2 முறை 3 முறை டைட் பண்ணால் போகிறோம். இந்த போல்டு இது 12-13 ஸ்பேனர் தான் போதும். இது ஒரு 3 முறை 4 முறை இப்போ டைட் ஆகணும். இப்போ டைட் பண்ணிட்டு கொஞ்சம் வண்டி ரன் பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சிங்கனாக்கா அந்த தேஞ்ச இடம் கரெக்டாக திரும்ப வந்து கரெக்டாக செட் ஆகிடும் அந்த இடத்துல. இப்போ பிரேக் பிடிக்குது கரெக்டாக. ஏன்னா முதல்ல கொஞ்சம் ஸ்லிப்பாகி நம்ம கொஞ்சம் பிரேக் வந்து ஒரு ஆஃப் பிரேக்கில் இருந்தது. இப்போ வந்து பக்காவாக பிரேக் பிடிக்குது. இப்போ இது செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் உள்ள நீங்கள் பண்ணிடலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெக்கானிக் ஷெட் போகணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. இது சின்ன வேலை தான். இது நீங்களே இந்த வேலையை நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யலாம். நன்றி, வணக்கம்.